குக்கிங் வித் கீதா. இன்றைக்கு சண்டே சமையல் என்னென்னு பார்த்தலாங்க. முட்டைக்கோஸ் போட்டு கறி, காலம்பார் ஒரு தோசை பொடி இட்லி பொடி புதுசாக பண்ணியிருக்கேன். இது நேற்றுக்கு நைட்டு வச்ச சாம்பார். அம்மா தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் நறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி தக்காளி சாதம், தயிர் சாதம், முட்டைக்கோஸ் கறி தாங்க. சிம்பிளாக முடிச்சாச்சு. வெங்காயம் சாம்பார் பொடியெலாம் போட்டு இந்த முட்டைக்கோஸ் கறி சூப்பராக இருக்கும். வெறும் நம்ம சாதாரணமாக வெள்ளை வெள்ளையேன்னு வேக வச்சு பண்ணுறதோட இதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டு பண்ணும்போது அதுவும் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே தக்காளி சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தயிர் சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேன். டீ போட்டாச்சுங்க இப்போ 11 மணிக்கு. அப்புறம் முட்டைக்கோஸ் கறி ரெடி, சாம்பாருங்க, தயிர் சாதம் ரெடி, தக்காளி சாதம் ரெடி. சமையல் எல்லாமே முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி சிம்பிளாக நேற்றுக்கு க்ளீன் பண்ணதுனால இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. நாளைக்கு கிச்சன் ரூம் க்ளீன் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் ஃபுல் சமையல் முடிச்சிட்டேன். தக்காளி சாதம், அப்புறம் தயிர் சாதம், முட்டைக்கோஸ் கறி, அப்புறம் தயிர் பச்சடி. இதான் இன்றைய ஸ்பெஷல் சமையல். அப்புறம் சாப்பாடு எடுத்து தட்டில் எடுத்து வச்சுட்டு அது அம்மாவுக்கு கொடுத்துடலாம் அந்த சாப்பாடு அப்படின்ட்டு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பெலாம் தொடச்சாச்சு. இருக்கிற பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி இன்றைக்கி சண்டே முடிச்சாச்சு. அப்புறம் சாமியெலாம் காலம்பரையே கும்பிட்டுட்டேங்க. இன்றைக்கி சீக்கிரமே எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. அம்மா வந்துட்டாங்களே, சீக்கிரம் சமையல் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு டைமிங்க்கு கரெக்டாக போடணும். அதனால் சீக்கிரமே அன்றைக்கி மட்டும் அம்மா இருக்கிற வரைக்கும் சீக்கிரம், எப்போதும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சமைச்சிருவேன். இருந்தாலும் அவங்க இருந்தால் இன்னும் அதாவது 1 ஹவருக்கு முன்னாடியே ஆகிடும்னு வச்சுக்கோங்க. அதனால் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். சண்டே விளாக் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.